இந்த பைபிள் இருக்கு பாருங்க, அவர் சொல்லி கிரியேட் பண்ணார் பாருங்க உலகத்தை. அந்த அற்புதமான வார்த்தைகளை இங்க வச்சுட்டாரு. அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை உள்ள வார்த்தைகளை இங்க வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, இதை எடுத்து உன் இருதயத்துக்குள்ள வச்சுனா அந்த விசுவாசம் உன் இருதயத்துல வந்துடும். அப்புறம் வாயை கொடுத்துருக்காங்க, திறந்து பேசுன்றாரு. பேசினா அதே மாதிரி வேலை செய்யுன்றாரு. அது பண்ணி பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு வேதம் சொல்லி இருக்குது. அது வெறும் ஒரு சத்தியம் அல்ல, அது ஒரு தீர்க்க தரிசனம். விசுவாசத்தினால் பிழைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். வேற எதையும் நம்பி பிழைச்சிங்கன்னா போச்சு, எல்லாம் போயிடுமோ, வேலை போயிடுமோ. அப்படி எப்படிங்க பொழப்பு, எப்படி சம்பாதிக்க போறேன்? வழி இல்லையே, எனக்கு இந்த தொழில் தானே. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வழி தெரியாத இடத்துல கர்த்தர் 1000 வழிகளை வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், அதையும் இதையும் நம்பி வாழாதீங்க. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எத்தனை பேர் சொல்றீங்க விசுவாசத்துல பிழைக்க போறீங்க?